بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العليم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைய தராபிகினுடைய சிந்தனையாக லைலத்துல் கத்ர் அதனுடைய வெகுமதிகள் என்ன, அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே வழங்கப்படக்கூடிய சன்மானங்கள் என்ன, இந்த லைலத்துல் கத்ரை கொண்டு இந்த சமூகம் எவ்வளோ பெரிய பெண்ணம்பெரும் நன்மைகளை அடைந்து கொள்ளுகிறது, அடைந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். லைலத்துல் கத்ர் அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்வதற்கு அதே வார்த்தையே தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? ரசூலவே கேட்கிறான் அல்லாஹ், என்னன்னு தெரியுமா? கேட்டுட்டு அவனே பதிலும் சொல்றான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட உயர்வாக. ஏன் உயர்வானதுங்கிறதுக்கே காரணத்தை சொல்றான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், அன்று மலக்குகள் இறங்குகிறார்கள். ரூஹ்னா யாரு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்குகிறார்கள். இதுதான் அந்த கதருடைய லைலத்துல் கதருடைய இரவில அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. அருமையான பெருமக்களே, ஆனா அந்த லைலத்துல் கத்ர் எப்பொழுது? அல்லாஹ் 3 விஷயங்களை உலகத்துல மறைச்சே வச்சிருக்கான். அதுல ஒண்ணு ஜும்மாவுடைய நாளில், ஜும்மா முடிஞ்சா இல்லையா, மக்ரிபில் ஆரம்பிச்சு அடுத்த நாள் மக்ரிப் துவங்குற வரை, அப்போதான் நமக்கு ஒரு நாள். நைட்டு 12 மணிக்கு மேல இல்லை, மக்ரிப் ஆயிட்டாவே என்ன வந்துருச்சு, அடுத்த நாள் உதயம். அப்ப இந்த வெள்ளிக்கிழமையில அல்லாஹ் துவா கபூலாக கூடிய ஒரு நேரத்தை வச்சிருக்கான். ஆனா அதை வெளியிடலை, அதை
வெளியிடலை. இருக்கு, பயன்படுத்திக்கங்க. ஏங்க அல்லாவுக்கு இவ்வளவு ஓர வஞ்சனை? கை கட்டி வாய் கட்டாத மாதிரி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த வெள்ளிக்கிழமையில எந்த நேரம் அது இதுவரையுமே மறைமுகமாகவே இருக்கிறது. சில யுகங்கள் சொல்லப்பட்டிருக்குது. வெள்ளிக்கிழமையில எப்ப துவா கபூலாகக்கூடிய நேரம். இமாம் 2 கொத்துபாக்கடையில உட்கார்றாருல, அவைகளை சொல்லப்படுகிறது. அவர் அங்கிருந்து எழுந்திருக்கிறார் பாருங்க, அதற்குட்பட்ட நேரம் சொல்லப்படுது. ஆனா அந்த நேரம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இதாங்க அல்லாஹ் நமக்கு அடியார்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. இதையும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இது அந்த நேரத்தையும் அலாட் பண்ணிட்டோம்னா எங்கேயும் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அல்லாஹ் அதை கரெக்டா வச்சிருக்கான். இது ஒண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் துவா கபூலாகிறதுக்காக வேண்டி சில இஸ்முல் ஆலமும் வச்சிருக்கான். சொல்லுங்க, இஸ்முல் ஆலம். அதை கொண்டு துவா கேட்டால் துவா கபூலாகும். அதை கொண்டு துவா கேட்டால் நம்ம சொல்றோமா இல்லையா, கேட்கிற விதமா கேட்டா என்ன செஞ்சிடலாம், கறந்தரலாம். எப்படி சொல்லுவாங்க, கறந்தரலாம். அதனால அல்லாட்ட இஸ்முல் ஆலத்தை கொண்டு நீங்கள் கேட்டால் துவா கபூலாகும். துவா கபூலாகும். பதில்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜரான காலை விடிந்தால் பத்ரு போர், இரவெல்லாம் சஜிதாவிலே இருந்து ஒரே ஒரு இஸ்முல் ஆலத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அதுதான் எது? யா ஹய்யு, சொல்லுங்க, யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். அல்லாஹ் நபி கேட்டா கொடுத்துருவாங்கிறது ஒண்ணு. ஆனா இருந்தாலும் அந்த இஸ்முல் ஆலத்தை கொண்டு கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், வழங்குகிறான். ஆனால் இந்த இஸ்முல் ஆலம் மறைக்கப்பட்டிருக்கிறது. எதுதான் சுசல்லா அலைஹி வஸல்லம் அதை ஓதுனாங்க. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கையை காமிச்சாங்க. இவருக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கு, இவரை நீங்க பிடிச்சுக்கங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்டதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எங்க போனாங்க, சஜிதாவிலிருந்து எழுந்தாங்க. அல்லாஹ்வுடைய கோபம் தீரல, மறுபடியும் போனாங்க. ஆனா எதை சொல்லி கேட்டாங்க? இஸ்முல் ஆலத்தை சொல்லி கேட்டார்கள். எல்லாரும் சொல்லும் பேசியிருக்கோம், இஸ்முல் ஆலத்தை கொண்டு கேட்டார்கள். இந்த இஸ்முல் ஆலம் மறைக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி யா ஹய்யு யா கய்யூம் தான் சொன்னா அதவே என்ன செய்வாங்க எல்லாம். அல்லாஹ் அதை மறைச்சு வச்சிருக்கான். 99 இஸ்முல் ஆலங்கள் இருக்குது. அதுல எல்லாத்தையும் சொல்லி கேட்கணும், அல்லாஹ் வச்சுட்டான். மூன்றாவது மறைக்கப்பட்ட ஒன்று என்னண்டா, லைலத்துல் கத்ருடைய இரவு. இது மறைக்கப்பட்டிருக்குது. ஹதீஸ்ல என்ன வருது, நீங்கள் கடைசி 10 ஒற்றைப்படையிலே தேடுங்கள். நாளைக்கு வரக்கூடிய 27 மட்டுமல்ல, 21, 23, 7, 29. அப்ப கடைசி 10 நாட்களிலே இருக்கக்கூடிய 4 ஒற்றைப்படை இரவுகளில் தேட வேண்டும். ஆனால் இந்த சமூகம், இந்த முஸ்லிம் சமூகம்
எத்தனை நாள்ல தேடுது? ஒரே நாள்ல தான் தேடு. அதாவது இதை பற்றி வந்திருக்கக்கூடிய கவுல்கள், சொற்கள் 2780 27 அதிகப்படியான சொற்கள் இருக்கிறது. 21 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை சந்தித்திருக்கிறார்கள். 29 சந்தித்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன அடையாளம்டா? என்ன அடையாளம்னா, நம்மள மாதிரி இப்ப கார்பெட்லாம் இல்லையில அன்னைக்கு, யாரு டைல்ஸோ மார்பிளோ கிடையாதுல்ல, அப்படியே மண் தர இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒற்றைப்படை இரவிலே இறைவனை சஜிதாவிலே இருந்து வணங்கி கொண்டிருந்தார்கள். சஜிதாவிலிருந்து எழுகின்ற நேரத்துல பார்த்தா நெற்றியிலே சேர் ஒட்டி இருந்தது. சேர்னா மண்ணும் தண்ணியும் கலந்த, ஏன்னா அன்னைக்கு மழை பெஞ்சிருக்குது. லைலத்துல் கத்ருடைய இரவில் என்ன பெய்யணும்? மழை பெய்யணும். இது ஒரு அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தி தூக்குனாங்க, பார்த்தா என்னவா இருந்துச்சு? கல்லும் மணலும் சேர்ந்து கலந்தப்பட்ட என்னது சேர் ஒட்டி இருந்தது. சொன்னாங்க இன்னைக்கு லைலத்துல் கத்ர் என்று சொன்னார்கள். லைலத்துல் கத்ர் என்று சொன்னார்கள். இதற்கு நாம எல்லாம் வெல்வெட்ல போட்டு வச்சிருக்கோம். கல்லு மண்ணு காணாம நாளைக்கு வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீதியில தொழுகலாமா? அடையாளம் ஒன்று. நபி அவர்கள் 21 சந்திச்சிருக்காங்க. நாமெல்லாம் பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடக்கூடிய லைலத்துல் கத்ர் எது? 27. இந்த 3 விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அடையணும். அதனாலதான் வெள்ளிக்கிழமை ஃபஜர்ல இருந்தே, ஏன் மக்ரிப்ல இருந்து என்ன செஞ்சிடணும்? சப்புதாரி மாதிரி வந்துடணும். மக்ரிபானவே வியாழன் முடிஞ்சிட்டாவே மக்ரிப் ஸ்டார்ட் ஆகிறதுல, அடுத்த நாள் மக்ரிப் வரையுமே பள்ளியிலேயே இருந்தோம்னா அந்த வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ்விடத்திலே துவா கபூலாக கூடிய நேரத்தை நாம் அடைய முடியும். இஸ்முல் ஆலத்துல அத்தனை இஸ்முல் ஆலத்தையும் நம்ம ஓதணும். அத்தனை அஸ்மாஉல் ஹுஸ்னா எத்தனை இருக்குது? இல்லைங்க, எங்க குர்ஆனுடைய அட்டையில கடைசியில பாத்தீங்களா? இருக்கா? அர்-ரஹ்மானுர் ரஹீமுல் மாலிகுல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பார். இது இந்த மெட்ல ஓதுனாதான் வரும், இல்லை நின்றுக்கும். இந்த மெட்ல ஓதுனாதான். தயவு செய்து அது குர்ஆனுடைய அட்டையில பின்னாடி இருக்கும். அஸ்மாஉல் ஹுஸ்னாவை படிச்சுக்கலாமா? தயவுசெய்து துவாவில் நீங்கள் அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஓதி கேளுங்க. அல்லாஹ்விடத்துல துவா கபூலாகும். நமக்கு நிறைய சீக்ரெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இது சிக்கல்களை முடிச்சு அவுக்கிறதுக்கு உண்டான டேலி என்னது சில சூத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ரகசியங்களை நம்ம பயன்படுத்துறது இல்லை, அந்த ஆக்டை பயன்படுத்துறது இல்லை. சரி, இப்ப லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டு போச்சு. ஒற்றப்படையில தேடினாங்க. நாம ஒரு நாள் தேடுறோம், ஒற்றைப்படை இரவு. நான் ஒண்ணு கேட்கிறேன், அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, ஏன் ஒற்றைப்படை இரவு 4 இரவுமே தேடிட்டா என்ன? கிடைக்குமா இல்லையா? சொல்லுங்க, ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அதனாலதான் நம்ம முஹல்லாவில் 10 இரவுகளுமே என்ன செய்யுது? கியாமுல் லைல் நடக்கிறது. அதுல எப்படி வேண்டாலும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? அதை அடைவதற்கு பாக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ் அப்படி விட்டுறல, இதை அறிவிச்சுட்டு. அதனாலதான் 10 நாள் ஏத்திகாஃப் உட்காருங்கடா. நானும் நீங்களும் லைலத்துல் கத்ரை அடைகிறோமோ இல்லையோ, ஆனால் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய 1000 மக்கள் எதை அடைவார்கள்? ஏன்? அவங்க அதிலே இருக்காங்க. பத்து நாள் முழுமையா பகலும் ராவும் எங்கே இருக்காங்க? பள்ளியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஏத்திகாஃபுடைய நன்மையை கொண்டு எது கிடைக்குது? லைலத்துல் கத்ர் கிடைக்குது. சும்மாலாம் முழங்காலுக்கு மொட்டை தலைக்கெல்லாம் முடிச்சு போடலை இஸ்லாம்.
ஒரு ஆக்டை சொல்லிட்டு போயல, அந்த இதை அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யுது? ஒரு வழிவகை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. வழிவகை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் கேட்டுட்டு வமா அதிராக்க, வமா அதிராக்கமா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இருந்தா என்ன? இந்த வமா அதிராக்கன்ற குர்ஆன்ல 10 இடத்துல வருது. குர்ஆன்ல 10 இடத்துல வருது. அல் காரியத்து மல் காரியா, அதிராக்க மல் காரியா. மிச்சம் பேசியிருக்கோம் நாம. அதிராக்க என்பது யுத்ரிக். அதை எப்படி நீங்கள் அடைவீர்கள்? எப்படி அடைவீர்கள்? அருமையான பெருமக்களே, எனவேதான் அந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்குண்டான அடையாளங்களை சொல்ல வந்த நேரத்துல, அதனுடைய சிறப்பை சொல்ல வந்த நேரத்துல சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். என்னவா? எத்தனை மாதம்? எங்க நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு பொருளுக்கு பாதிலாம் வைக்கலாம், சரி முழுசாவே வைங்க, 30 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா இங்க இந்த லைலத்துல் கத்ர்ல 1000 மாதங்கள், 1000 மாதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வெகுமதிங்க, பெரிய வெகுமதியா அல்லாஹ். நாம தான் சொல்றோம், சிவராத்திரி அன்னைக்கு பாருங்க, நமது தொப்புள்குடி சகோதரர்களை சிவராத்திரி முழு இரவு தூங்க மாட்டாங்க. உடன்பாடு இல்லைங்கிறது வேற, ஆனா அந்த மக்கள் அதுல கொண்டிருக்கக்கூடியத. ஆனா நம்ம கவும் அல்லாஹ் பூந்தியை கொடுத்து அதோட ஓடி போயிடும். ஃபஜ்ர் தொழுதுட்டு தான் கொடுக்கணும். ஃபஜ்ர் தொழுதுட்டு ஃபஜ்ர் வரை இருக்குது லைலத்துல் கத்ர். நம்ம கதர் என்னங்கிறீங்க? ரொம்ப லேட்டாக இருக்குது, 12 மணிக்கே கொடுத்து அனுப்பிச்சு. இப்படி உபதேசம் செய்யறதுக்கு 7-8 பேர். ஏன்னா ஃபஜ்ர் வரை லைலத்துல் கத்ர். சலாமும் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் வரையும் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. அதை அடைந்து கொள்ளுங்கள், அதை அடைந்து கொள்ளுங்கள். குர்ஆனும் ஹதீஸும் ஒன்று சொன்னா, நாம ஒரு மெத்தேடு, நம்ம அறிவுக்கு என்னப்படுதோ அதை வச்சு யோசிச்சு முடிவு பண்ணியது, அதை வச்சு முடிவு பண்ணியது. சில இடத்துல லைலத்துல் கத்ர் 10 மணிக்கெல்லாம் பள்ளியாசல லைட் ஆஃப் பண்ணிட்டே போயிடலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். அதான் என்னன்னா, இந்த சமூகம் விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கல. யாரு சொல்லி விளங்கணும்னு விளங்கல, அவங்களா விளங்கிட்டாங்க. இஸ்லாத்தை அவங்கவுங்கள விளங்குறது இல்ல, இஸ்லாத்தை சொல்றதுக்கு ஒன்று இருக்குது, அது எந்த அடிப்படையில் சொல்லணும்னு ஒன்று இருக்குது, அடிப்படையில் சொல்லணும்னு ஒன்று இருக்குது. அன்னைக்கு என்ன சிறப்பு? தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குகிறார்கள், மலக்குகள் இறங்குகிறார்கள். நாம் என்னைக்கு இங்க பார்க்க போறோம்? அன்னைக்கு பார்க்க போறது இல்ல. கூட யாரு வர்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. எங்க இறங்குறாங்க? வீட்டுல இறங்கல. எங்க இறங்குறாங்க? பள்ளி வாசல்கள்ல இறங்குறாங்க. நாம பூரா எங்க இருக்கோம்? பஜார்ல இருக்கிறோம். ஃபஜர் வரை வர்றாங்க. அவங்க விடியற்காலம் 4:30 மணிக்கு வந்தா என்ன செய்யறது? நாம எத்தனை மணிக்கு போயிடுறோம்? சொல்லுங்களேன். போற நேரம் யாரு? எல்லாமே ஃபஜர் வரை இருக்கிறவங்களா? போயிடுறோமே. இந்த சமூகம் விளங்கல. ஒன்றும் என்ன பாடுபட்டாலும் லைலத்துல் கத்ருடைய இரவுல ஃபஜர் வரை இருந்து அதனுடைய நசீபை நாம் பெற வேண்டும். சில பிறக்கலாமா? பெற்றுக்கொள்ளாமா? வீட்டுக்கு வர மாட்டாங்க மலக்குமார்கள். அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்குகிறான் மலக்குகளை இறக்குகிறான். ஹஜ்ரத், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஹஜ்ரத். நமக்கு தான் இப்ப ராவா இருக்குது, அமெரிக்காவில் இப்ப பகலா இருக்குல்ல,
அப்ப அந்த மலக்கு வந்து இங்க பகல்ல இங்க வந்துடுவாரு, ராவுல அங்க போயிடுவாரா? சவுதிக்கு நமக்கு 2.5 மணி நேரம் வித்தியாசம் ஆகுற, அப்புறம் அபுதாபிக்கு நமக்கு இவ்வளவு மணி நேரம் வித்தியாசம் ஆகுற. இதெல்லாம் எப்படி எழுதுறது தேவையாகும்? நாம பஜ்ர் வந்து 5 மணிக்கு முடிச்சுட்டு போயிடுறோம். சில பேர்த்துக்கு ஃபஜ்ர் வந்து இங்க நமக்குலாம் 2.5 மணி நேரத்துக்கு பின்னாடி வருது. அங்க இங்க முடிச்சுட்டு சுருட்டிக்கிட்டு அங்க போயிடுவாங்களா? இந்த இது மாதிரி உண்டான செய்திகளை புத்தியை கொண்டு யோசிக்க கூடாது. எது புத்தி இருக்க, புத்தியை கொண்டு யோசிக்க கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புத்தியை கொண்டு யோசிச்சா காபாவே சுத்த மாட்டோம். காபாவே புத்தியை கொண்டு யோசித்தா ஹஜர் அஸ்வத் கல்ல போய் முத்தமிட மாட்டோம். புத்தியை கொண்டு யோசித்தா சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் ஓட மாட்டோம். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் ஓட மாட்டோம். புத்தியை கொண்டு யோசிச்சோம்னா எஹராமே கட்ட மாட்டோம். என்ன அதுல நான் வீட்டிலேயே வந்து அவ்வளவு துணி இருப்பேன், இவ்வளவு ஆம்பளை பொம்பளைங்க இருக்காங்க, இதுல போய்கிட்டு மேல மட்டும் ஒரு துணி, கீழே ஒரு துணி, அதுல வேற உள்ளாடை போடக்கூடாதுங்கிறீங்க. ஆண்கள் உள்ளாடை போடக்கூடாது, பெண்கள் உள்ளாடை கம்பல்சரி போடணும். பல பேர் ஹஜ்ரத் எனக்கு அப்படி பழக்கம் இல்லைங்கிறாங்க. போடக்கூடாது, முடியாது. செருப்புல கூட என்ன தையல் இருக்கக்கூடாது, பெல்ட்ல கூட என்ன இருக்கக்கூடாது, தையல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து புத்தியை கொண்டு யோசிக்க கூடாது. இஸ்லாம் நமக்கு அழகான நெறிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யார சொல்லலாம், சரி இந்த லைலத்துல் கத்ர் ராவ ஃபஜர் வரை இருக்கு, அதுல நாங்க அல்லாஹ்ட்ட என்ன கேட்கறது? வெல்மையே என்ன கேட்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் ஃபஅஃபு அன்னா. அல்லாஹ், யா அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்புகிறவன், துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா, எனவே எனக்கு மன்னிப்பை கொடு, மன்னிப்பை. அல்லாஹ் வந்து நாம கேட்கறத விரும்புறான். அடியான் தான் ஒருத்தன் கேட்டா விரும்ப மாட்டான். அந்த கேட்கிறவெல்லாம் வச்சுக்கோ, பழக்கம் நட்பு நட்பா இருக்கணும், இந்த கேட்கிற வேலை இருக்கக்கூடாதுங்குவான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீ எனக்கு அடியானா இருந்தா என்கிட்ட கேளுங்கிறான். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லி கொடுத்தார்கள். அதிகமா கேட்கலாமா? அருமையான பெருமக்களே, நாளைக்கு லைலத்துல் கத்ரை சந்திப்போம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா எவ்வளோ மக்கள் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு, இதுவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா இருந்தாலும் நாம லைலத்துல் கத்ர் இதற்கு உண்டான இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஆக்ட் என்ன தெரியுமா? இஸ்திக்ஃபார் அதிகமாக இருக்கும். அல்லாட்ட பிடிவாதமா கேட்கிற தன்மை வந்தார். பிடிவாதமா பிச்சை சிக்னல்ல பிச்சை கேட்கும் போது பார்த்தீங்களா, நம்மளை கண்ணாடி இறக்க வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இப்படின்னு முறைப்போம், அப்படிங்குவோம். ஆனா என்னன்னு தெரியல, அந்த சிக்னல் முடியறதுக்குள்ள நம்மளை அறியாம என்ன செஞ்சிருவோம், கண்ணாடிய இப்பெல்லாம் சுத்துறதுல இப்படி அமுத்தினா என்ன ஆயிடுது? எப்படி இறக்க வச்சிங்க கண்ணாடிய? நம்மளை எப்படிங்க அந்த மிஸ்கின் நம்மளை இறக்க வச்சிச்சு? நம்மளை இறக்க வச்சாதான் இல்லையா? நாம அல்லாவை இறங்க வைக்கணும். இந்த புடிவாதம் இருக்குன்னு எதுல புடிவாதம்? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, புகாரி ஷரீஃபினுடைய முஸன்னிஃப் இருக்காங்களே, அவங்களுடைய தாயார்ட்ட இருந்த புடிவாதத்தை பாருங்க. புகாரி இமாமுக்கு கண்ணு தெரியாதான். ஆனா இன்னைக்கு ஹதீஸ் கிரதங்கள்ல யாரு தான்? புகாரி தான். நம்ம பசங்க கூட ஆவுண்டா புகாரியில இருக்கான்னு கேட்கறான். நான் கூட மவுண்ட் ரோடு புகாரியா என்னன்னு கேட்கறேன். வாசிக்க கூட தெரியாது. அப்படி சில பேர்த்த மண்டையை வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல என்ன நீங்க காமெடியா கேட்கறீங்க? புகாரி புகாரி இமாமுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் அந்த தாய்
அந்த தாய் அல்லாஹ்விடத்துல சஜிதாவில இருந்து தன் மகனுக்கு கண் பார்வையை பெற்றது. இது வரலாறு. ஏங்க, கண்ணு தெரியாதவருக்கே கண் பார்வையே அல்லாட்ட போராடி அல்லாவிடத்துல முற்றுகையிட்டு அல்லாவிடத்துல பிடிவாதம் பிடிச்சு உலகத்துல புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயாரு அவங்க மகனாருக்கு கண் பார்வையை பெற்றாருந்தா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் இது என்ன அதை விடவா பெருசு? அல்லாஹ் கேட்கலாமா? இந்த பிடிவாதம் வேண்டும் கதருடைய ராவுல, கதருடைய லைலத்துல் கதருடைய இரவுல. நீங்க எடுங்க, எத்தனை சிரமம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு. இன்னும் பல பேர்ல 15 வருஷமா கோர்ட்டு கலையலாம். 15 வருஷம் ஏன்னே தெரியல. 2800 பக்கம் குற்றப்பத்திரிக்கையா என்ன சொல்றது? அது என்னைக்கு உட்காந்து எழுதுனானா அல்லது ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்துட்டானா? இவன் சொல்றான் நான் எதுவுமே செய்யலைங்கிறான். ஆனா இவரை பத்தி எத்தனை எழுதியிருக்கானா? 2800 குற்றப்பத்திரிக்கை எழுதியிருக்காங்க. என்னங்க இதெல்லாம்? எவ்வளவு பெரிய சிக்கல். நான் கேட்கிறேன், இவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்திலே முற்றுகையிட்டு கேளுங்க. கதருடைய ராவுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 40 வருடம் போராட்டம். யார்கிட்ட? என்ன தவறுங்கிறீங்க? என்ன தவறு? அடுத்த வீட்டு கொய்யாப்பழத்தை எடுத்தாரு. அல்லாஹ் சொர்க்கத்துல அந்த மரம் இருந்துச்சு நெருங்காதையான்னு சொன்னான். யாரு? இந்த இப்லீஸ் கொண்டு போய் என்ன செஞ்சான்? நெருக்கி விட்டான். சொன்னாங்க சாப்பிட்டியா? இங்க மோடுறதுக்கு இடம் இல்லை, எங்க போயிரு. நாம இந்த இடத்த ஏன் கேட்கிறேன்? அல்லாஹ் அக்பர். உலகத்துக்கு சொன்னா இன்னொரு பேரு ரெஸ்ட் ரூம். இப்ப பேரு மாறிடுச்சா? இது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியும். என்ன அங்க பாய்தலவணிலாம் இருக்கா? அப்ப ரெஸ்ட் ரூமுக்கு என்ன சொல்றது? 40 வருடம் பாவா போராடினாங்க. நாம லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு 10 மணிக்கு ஃபஜர் வரையும் நம்ம போராட முடியல. சில பேர் போராடுறாங்க, எப்ப பூந்தி குடிப்பீங்க? உள்ள வரும்போதே கேட்டுக்கிறான், எத்தனை மணிக்கு பூந்தி குடிப்போம்? தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் 40 வருடம் போராடினாங்க. அல்லாஹ். மீன் வயிற்றுல இருந்த ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு நாள்? 3 மணி நேரம் 4 மணி நேரம் 40 நாள் இருந்தாங்க. 40 நாள். நாம ராவு 10 மணிக்கு ஃபஜ்ர் வரை பள்ளிக்குள்ள இருக்க முடியல. ஆனா மீன் வயிற்றுக்குள்ள வச்சா இருப்போம்னு நினைக்கிறேன். வெளியில இருக்கனாலதான் ஓடிடுறோம். மீன் வயிற்றுக்குள்ள 40 நாளுங்க. பாபா 40 வருடம் இந்த போராட்டம் இருக்கணும், இந்த துடிப்பு இருக்கணும், இந்த அல்லாஹ்வை மிரட்டணும். நீதான் கொடுக்கணும், நீதான் எனக்கு ஷிஃபாவை கொடுக்கணும், நீதான் எனக்கு இந்த சிக்கலை தீர்த்து வைக்கணும், நீதான் எனக்கு இரணத்தை கொடுக்க வேண்டும், என் கஷ்டத்தை நீதான் போக்க வேண்டும், சொல்ல கேட்கலாமா? நாளை நாம் எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இன்று நாம் அதை பேசிக்கொண்டோம். இன்ஷா அல்லாஹ். அருமையான பெரியோர்களே, அல்லாஹ் இந்த லைலத்துல் கதரை மறைச்சு வச்சிருக்கிறான். ஆனா இருந்தாலும் அல்லாஹ் ஒரு வருஷம் பூரா தேடுன்னு விடலை. எத்தனை நாள்ல தேட சொல்லியிருக்கான்? இல்ல, 10 கடைசி 10 தேடுங்கள், அதில் ஒற்றைப்படையில் 4 நாளுக்குள்ளதான் தேட சொல்லியிருக்கான். 5 வருதா? வெரி குட். 21, 23, 25, 27, 29. நான் கேட்கிறேன், இந்த 5 நாள்ல நாம தேடுறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு சுருக்கி கொடுத்துட்டான். ஆத்தியார் கொஸ்டின் கேட்பாரு, 3 கொடுத்து இதுல எத்தனை எழுதுங்காரு. 1 எழுதுன்னு சொல்றவங்க இருக்காரு, 2 எழுதுங்க. சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா? அல்லாஹ் வருஷம் பூராம கொடுத்து போட்டு 5 நாளை கொடுத்தான். 10 நாளைக்குள்ள 5 நாளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ். அருமையான சகோதரர்களே, நாம அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவு நாள் மட்டுமல்ல 10 இரவுகளுமே நாம் என்ன செய்யறோம்? கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒற்றைப்படைதான் என்பது அதிகமானவர்களுடைய சொல்லு.
இருந்தாலும் இரட்டைப்படையிலும் லைலத்துல் கத்ர் வந்துவிடலாம் என்ற செய்தி இருக்கிறது இல்ல செய்தி. அதனாலதான் நம்ம இந்த 10 நாள் என்ன செய்யறோம், 10 நாளை நாம் அதுக்காண்டி இது பண்ணி 1 மணிக்கெல்லாம் வந்து அல்லாஹ்ட்ட சஜிதாவில் இருந்து அழுகிறோம். எல்லாம் அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா. பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியமான நிகழ்வுகள். இதை யாரும் ஆணும் பெண்ணும் குழந்தைகளை எல்லாம் வீட்டை பூட்டிட்டு வந்துடும். வந்து என்ன செய்யணும், சேர்ந்து அழுகணும், சேர்ந்து தொழுகணும். உரிமையோடு அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும், நாம் இந்த கதருடைய ராவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து செயல்படுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.